இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, பெற்றோரே, குழந்தைகளே, பெரியோரே, இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கின்றார். லூக்கா நற்செய்தியிலிருந்து இன்று கிடைக்கின்ற இறைவார்த்தை நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கட்டும். இறை ஆவி நம்மை தொடட்டும். இந்த நாளிலே அனைத்தும் சேர்ந்து நம்மை வழிநடத்தட்டும். ஆண்டவருடைய அருள் நம்மை தாங்கட்டும். ஆமேன். அன்புமிக்கவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை லூக்கா எழுதிய நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 18வது இறைவார்த்தை. நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். ஊதாரி மகன் எடுத்த ஒரு முடிவு, ஒரு முக்கியமான முடிவு. தனது தொலைந்து போன வாழ்வில் அவன் எடுத்த முடிவு. தன் தந்தையிடம் திரும்பி வருவது, தந்தையிடம் திரும்பி வருவது மட்டுமல்ல, தன் நிலை உணர்ந்தவனாக, தன் பாவம் செய்ததை உணர்ந்தவனாக தந்தையிடம் வந்து, அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக பாவம் செய்தேன் என்று அறிக்கையிடுவதுதான் அந்த முடிவும் அதை தொடர்ந்து வரக்கூடிய பகுதி. கடவுளையும் மனிதனையும் பிரிப்பது பாவம். பாவம் செய்பவர் எவரும் கடவுளிடம் வருவதும் இல்லை, கடவுளை காண்பதும் இல்லை, கடவுளை அறிவதும் இல்லை. பாவம் கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே பிளவை உண்டாக்கி விடுகிறது. பாவம் கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே சுவரை ஏற்படுத்தி விடுகிறது. ஊதாரி மகன் தந்தையிடமிருந்து அகன்று சென்ற போது அவன் இழந்தது அவனுடைய மேலான வாழ்க்கையை. அவனுடைய மகிழ்ச்சி, அமைதி, சமாதானம் அனைத்தும் அவன் இழந்து தீமையின் பிடியில் விழுந்தான். கடவுளின் அன்பிலிருந்து பிரிந்து செல்லும் போது, விலகி செல்லும் போது அதிகமான இழப்பு வருகிறது. ஊதாரி மகன் எப்பொழுது தந்தையிடம் திரும்பி வர முடிவெடுத்தானோ அந்த நிமிடத்திலிருந்து நன்மைகள் மீண்டும் வர ஆரம்பித்தது. நல்ல காலம் மீண்டும் வாழ்வில் வர ஆரம்பித்தது. நல்ல உடை, நல்ல உணவு, நல்ல நண்பர்கள், நல்ல சூழல்கள் அனைத்தும் அவருக்கு கிடைத்தன. கடவுள் ஒவ்வொருவருக்கும் திரும்பி வர ஒரு வாய்ப்பை தருகிறார். கடவுளின் குரலை கேட்டு யார் யாரெல்லாம் திரும்பி வருகிறார்களோ அவர்களுக்கு கடவுள் தருகின்ற மகிழ்ச்சியான ஒரு வாழ்வு உண்டு. கடவுள் தருகின்ற அமைதியான ஒரு வாழ்வு உண்டு. கடவுள் தருகின்ற நிம்மதியான ஒரு வாழ்வு உண்டு. அவை உலகம் தர முடியாத அனைத்துமாக இருக்கும். இன்று நீங்களும் ஊதாரி மகனை போன்று அனைத்தையும் இழந்து தனிமைப்படுத்தப்பட்டு குற்ற உணர்வோடு வாழ்கின்றீர்களா? இந்த நிலையை மாற்ற இயேசுவால் மட்டுமே முடியும். முழுமையாக உங்களை அவரிடம் ஒப்புக்கொடுங்கள். இறை வார்த்தையிலிருந்து வெகு தொலைவில் இருக்கிறீர்களா? ஜெபத்திலிருந்து வெகு தொலைவில் இருக்கிறீர்களா? திரும்பி வாருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இறை வார்த்தையை தியானிக்கின்ற மக்களாக, ஜெபம் செய்கின்ற மக்களாக, கடவுளோடு உறவாடுகின்ற மக்களாக இன்று உங்களையே நீங்கள் மாற்றி கடவுளிடம் திரும்பி வாருங்கள். ஆண்டவர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.